வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு. இன்றைய ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து பசுமாட்டு சாணம் எடுத்துன்னு வந்து கரைச்சிட்டு வாசலில் தெளிச்சிட்டு வராண்டா அப்புறம் வாசல் ரெண்டுமே நல்லா பெருக்கிட்டு தண்ணி வாசலில் கோலம் போட்டேங்க. கோலப்பொடி வச்சு கோலம் போட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா வராண்டாவில் மஞ்சள் தண்ணி தெளித்து அதுலேயும் கோலம் போட்டேங்க. இது சாயந்தரமாக 4:30 மணிக்கு தண்ணி தெளித்து வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து பெருக்கினேங்க. சாயந்தரம் பெருக்கிட்டு வீட்டை வாசலெல்லாம் பெருக்கிட்டு தாங்க கோவிலுக்கு போகணும். அதனால தாங்க நான் பெருக்கின்னு இருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சாயந்தரத்தில் பெருக்குவீங்களா, வாசலில் கோலம் போடுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது எங்கள் சாமி படத்துக்கு பூ பறிக்கிறேங்க. செம்பருத்தி பூ இருந்தது நிறைய, அதை தான் பறிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. கலர் ரெட் கலர் நல்லா இருக்குங்க பூ. இது நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டார் கோலம் தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய கோலம் தெரியுங்க, ஆனால் ஒரு விசேஷ டைம் வந்துச்சுன்னா நான் இது மாதிரி ஸ்டார் கோலம் தாங்க போடுவேன். அரிசி மாவு கோல மாவு ரெண்டுமே கலந்து தாங்க போடணும். சின்ன கோலம் தாங்க போட்டேன். காலையில் நல்ல பெரிய கோலம் போட்டு வச்சுருந்தேன். இது சாயந்தரம் சின்ன கோலம் போட்டேங்க. கோவிலுக்கு கிளம்பணும், டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சின்னதாக போட்டேன் கோலம். கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம வருஷ பிறப்புக்கு நம்ம செய்கிற சமையலை பார்க்கலாம். இது குலோப் ஜாமுன்ங்க. கடைக்கு அன்னைக்கு போயிட்டு கடைக்கு முன்னாடியே வாங்கின்னு வந்துட்டேங்க. இதை ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. நான் மாதம் ஃபஸ்ட்டுலேயே போய்ட்டு வாங்கின்னு வந்துட்டேங்க. இதுக்காக வாங்கலை, வீட்டுக்கு வாங்கினேன். சரி, இதுக்கு யூஸ் பண்ணிக்கினேன். குலோப் ஜாமுன் நல்ல பால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. பிசைஞ்சிக்கிட்டு இது மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காய வச்சு அந்த எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து வச்சுக்கணுங்க. வீரல் விடாமல் உருண்டை நல்லா அழகாக பிடிக்கணுங்க. அப்போ தான் ஜீராவில் ஊறும் போது அழகாக இருக்கும், பிரியாது, உடையாதுங்க. இப்போது ஜீரா சர்க்கரை தண்ணி ஒரு சம அளவுக்கு தண்ணி சர்க்கரை சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ தித்திப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தித்திப்பு சேர்த்து நம்ம செய்யலாங்க. ஜீரா இதுக்கு நிறைய தாங்க ஜீரா வைக்கணும். கம்மியாக வச்சிங்கன்னா குலோப் ஜாமுன் ஊறாதுங்க. சூப்பராக இருந்ததுங்க. குலோப் ஜாமுன் செம்மையாக இருந்தது. நல்லா தித்திப்பும் அழகாக இருந்தது. கொஞ்சம் கம்மி தித்திப்பு தான் வச்சுட்டேன் நான். வீட்டில் கம்மியாக வைக்க சொன்னாங்க, அதனால் நான் கம்மி பண்ணிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க குலோப் ஜாமுன். இது கேசரி ஸ்வீட் செய்யணும்னு சொன்னதுனால சரி நம்ம கேசரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு கேசரி செய்கிறேங்க. திராட்சை முந்திரி பருப்புலாம் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து வறுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்து இப்போ நான் கேசரி தண்ணி போட்டு கொதிக்க வச்சு கலர் பவுடர் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் ரவை போட்டு கேசரி கலர்னாங்க. அப்புறம் தித்திப்புக்கு சர்க்கரை தாங்க சேர்த்துக்கிட்டேன், வெள்ளை சர்க்கரை. நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இப்போ டீ கேட்டாங்க இடையில், சரின்னு டீ போட்டேங்க. டீ போட்டு குடிச்சிட்டு உளுந்து ஊற வச்சு மெதுவடை தாங்க சுட்டேன். மெதுவடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு தாங்க சேர்த்தேன். அது வரைக்கும் சேர்த்து நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சு தாங்க வடை சுடணும். அப்போ தான் சூப்பராக வரும் வடை.
நான் வந்து ஊற வச்சிட்டேன். காலையில் பருப்பு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சேன். அரைச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சேங்க. இதே மாதிரி தாங்க தட்டி தட்டி போடணும். நல்லா சூப்பராக வந்திருந்ததுங்க வடை கூட. நல்ல வெயிலுங்க. வெயிலில் தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். வடைலாம் சுட்டுட்டேங்க. குலோப் ஜாமுன் ஊறிடுச்சான்னு பார்த்தேன். பாதி தாங்க ஊறி இருந்தது. ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. அப்போ கூட ஊறலை. சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிச்சி போட்டோம். அப்போ கூட ஊறலைங்க. இன்னும் ஊறணும். இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்குங்க. கேசரியும் சூப்பராக வந்திருந்ததுங்க. பாயாசமும் செஞ்சுருந்தேன். பால் பாயாசம் ஜவ்வரிசி போட்டு செஞ்சுருந்தேங்க. அப்புறம் சாப்பாடு கொஞ்சமாக வடித்து வச்சுருந்தேன். சூடாக இருந்ததுங்க சாப்பாடு. அப்புறம் தக்காளி சட்னி வச்சாங்க. தக்காளி சட்னி கேட்டாங்க, அதனால் நான் வச்சு கொடுத்தேன். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் சாயந்தரம் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நெல் பயிருங்க இது. எப்படி தங்கம் மாதிரி அழகாக ஜொலிக்குது பாருங்கள். இதை வந்து உருவாக்கணுன்னா நிறைய பாடுபடணும், செலவு பண்ணணுங்க. அது மாதிரி பண்ணாதாங்க சூப்பராக வரும். பயிர் வச்சா சூப்பராக இருக்குங்க. பார்க்க அழகாக இருந்தது. காய்கறி தோட்டம் கூட போட்டு வச்சுருந்தாங்கங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க கோவில். அம்மன் கோவில் தாங்க அது. அது வந்து யாருமே போக மாட்டாங்க. திருவிழா வந்து வருஷத்தில் ஒரு முறை தாங்க திருவிழா நடக்கும். அப்போ வந்து எல்லாருமே வருவாங்க. இந்த ஊர் ஜனங்க, பக்கத்து ஊர்லேருந்துலாம் ஜனங்க நிறைய வருவாங்க. நாங்கள் வந்து ஒரு நல்ல நாள், விசேஷ நாள் டைமில், பெரிய நாள் டைமில் தாங்க நாங்கள் போயிட்டு வருவோம். வேர்க்கடலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கங்க. வழியில் தான் இது. சூப்பராக இருந்ததுங்க இந்த இடம். காய்கறி தோட்டங்க இது. இயற்கை விவசாயம் தான் இது பண்ணுறாங்க இந்த தோட்டம். இதில் வந்து காய்கறி, கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், அவரைக்காய், புளிச்சக்கீரை, நாட்டு புளிச்சக்கீரைங்க இருக்குது. சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது எதிர தாங்க கோவில் இருக்குது. தக்காளி பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்து இருக்குது. நாங்களும் போடுவோங்க இது மாதிரிலாம் தோட்டம்லாம். இது வந்து கோவில். இதான் அம்மன் கோவிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தான். இங்கே வந்து நாங்கள் விளக்கு வைப்போம். எது நல்லது வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுக்காகவும் இந்த வருஷம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவங்கக்கிட்ட விளக்கு வச்சு நான் வேண்டிக்கிட்டேங்க. நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுறேங்க. நீங்களாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? இன்றைக்கி பொழுது எங்களுக்கு சிறப்பாக இருந்ததுங்க. இதே மாதிரி எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கணுன்ட்டு நான் இந்த அம்மனை வேண்டிக்கினேன். இந்த கோவிலுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க. வணக்கங்க. இவ்வளோ நேரம் பார்த்துருந்த எல்லாருக்குமே நன்றி.